ஆத்ம நமஸ்தே. நான் வித்யா பேசுறேன். தனுசு ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது தனுசு ராசிக்கு பொறுப்புகள் அதிகமாவே ஏற்பட்டிருக்கோங்க. குடும்பத்தை தான் தான் தக்க வச்சுக்கணும், தான் தான் கேர் எடுத்து பார்த்துக்கணுன்ற அந்த சூழ்நிலையும் அதிகமாவே இருக்கும். ஃபேமிலியில எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு புது இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வேலையிலயும் சரி தொழிலையும் சரி ஒரு புது மாற்றத்துக்கான அமைப்பா இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அப்போ நீங்க உங்க வேலையை மாத்திக்கணும்னு ட்ரை பண்றீங்களா, இல்ல தொழில ஏதாவது புதுசா உருவாக்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதுவும் உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்வையிடுறாரு. அதை விட அவரு இத்தனை நாள் வக்ரகதியில இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமும் சிக்கலும் மனக்குழப்பங்களும் அதிகமா இருந்திருக்கும். இப்போ முழு முயற்சியா நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்ய தொடங்கலாம். இந்த 2 மாசம் உங்களுக்கான மாதம். என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ, என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் இப்பயே எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்க ராசி அதிபதி குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல பெற்றிருக்கும் போது அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 மந்த்ஸ்ல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அதுவும் இதுதான் வேலை, இதுதான் தொழில், இதைதான் இனிமேல் செய்ய போறோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிக்கிறது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சனி கூட்டணி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் போது உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் இருக்குதுனாலே உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அதிகமாவே ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன ஒண்ணுன்னா 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கூட்டணி இருக்குதுல்ல, அப்போ உங்களுடைய ஃபேமிலியில ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்க ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, அம்மாவோட ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. அம்மா வழி உறவினர்கள், அதாவது அம்மா வயசுல எந்த மாதிரியான உறவுகள் உங்களுக்கு இருக்காங்களோ, மாமியாரா இருந்தாலும் சரி, அத்தையா இருந்தாலும் சரி, சித்தியா இருந்தாலும் சரி, பெரியமாவா இருந்தாலும் சரி, இவங்க யாருன்னா உங்க கூட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதனால உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருடைய ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. வீட்டுல ஏதாவது குடும்ப சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னா இந்த மாசம் அது இன்னும் அதிகமாவே சூடு பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும், இருந்தாலும் ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுல சக்சஸ் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, கடந்த 2 மாதத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு வருடல் நெருடல் ஏதாவது போயிட்டு இருந்தாலும் இந்த மாதம் அது சரியாயிடுங்க. நீங்க உங்க ஃபேமிலியில நீங்க பேசி பாருங்க, கண்டிப்பா அது ஒத்துக்கலைனாலும் சரி அவங்க கன்சிடர் பண்ணக்கூடியதுக்கு இந்த 2 மாசம் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களால சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லாவே உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவும் உங்க கெரியர் சம்பந்தப்பட்ட படிப்பை நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்ற அந்த தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைச்சிருங்க. தனுசு ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜ் அலைன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் நல்ல வரனாவே வரும். இந்த மாதத்துல நீங்க மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்ணிடுறது சாதகமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 மாசம் தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப தனுசு ராசிக்கு ஏன் சொல்றேன்னா, குரு பலன் உங்களுக்கு ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. கடந்த 2-3 மாதம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனா இப்ப இந்த மார்ச் 23க்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அதுல இருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஏப்ரல் மந்த், மே மந்த் இந்த 2 மாசம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். இத்தனை நாள் முயற்சி எடுக்க முடியாம தடைப்பட்ட மாதிரி இருந்தது எல்லாமே இப்ப உங்களால சரி பண்ணி கொண்டு வர முடியும். அதனாலதான் திரும்ப திரும்ப குரு பார்வை இருக்கும் போதே உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பையும் அதனாலதான் வீட்டுல இப்ப தெரியப்படுத்துறது பெட்டரா இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடைபெறுதுன்றதுனால ஃபேமிலியில ஏதாவது ஒரு சிக்கல், பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சகிப்புத்தன்மை எல்லாமே ஃபேமிலியில ஏற்படும். அந்த இடத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நல்ல கிரகங்களும் இருக்கு, அசுப கிரகங்களும் இருக்கு. அப்படின்னும் போது கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸும் வரும். சூரியன் செவ்வாயும் இருக்கு, சனியும் இருக்கு, புதனும் இருக்கு. ஆனா உங்களுக்கு குரு சுக்கிரன் ரொம்பவே நல்ல பொசிஷன்ல இருக்கு, குருவோட பார்வை இருக்குன்றதுனால உங்களால அதெல்லாமே சமாளிக்கக்கூடிய பக்குவமும் இருக்கு. ஓகேங்களா? சோ தனுசு ராசினர்
நிறைய சவால்கள் வரும், வந்தாலும் உங்களால சூப்பரா எதிர்கொள்ள முடியும், சூப்பரா சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணவும் முடியும். மேரேஜ் அலையன்ஸ் இருந்தாலும் சரி சூப்பரா செட் ஆகும். உங்களுக்கு நீங்க எங்க ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும்னா, புது முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதுல ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்குது, இருந்தாலும் சொத்து தகராறு சொத்து விஷயம்னு இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புது முயற்சிகள் எடுக்கும்போது அர்த்தாஷ்டம சனி நடைபெறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படதான் செய்யும். அந்த இடத்துல நீங்க கன்சிஸ்டன்சியா எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். தனுசு ராசினர் ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னதுதான், அம்மாக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கா இருந்தாலும் சரி ஹெல்த் சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாவே ஏற்படலாம். அதனால நீங்க எப்பவுமே ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ற ஹெல்த் பார்த்துக்கோங்கன்னா எப்படின்னா, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியா இருங்க, காமா இருங்க. 4ஆம் இடத்துல இருக்க சனி வந்து வீட்டுல எப்பவுமே ஒரு தொந்தரவு, ஒரு பிரச்சனை, வீடு நிம்மதியே இல்லாத மாதிரி, வீட்டுல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கீங்க, இல்ல குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்காது. வீட்டுக்கு வந்தா வீட்டுலதான் இன்னும் அதிகமா வேலை பாக்குற மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்கவங்களை அதிகமா டேக் கேர் பண்ற மாதிரி இருக்கும். நாம வெளியே போய் வேலை பார்த்தாலும் வீட்டோட சிந்தனைகள் ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. அதனால தனுசு ராசினர் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது நல்லது. அதே மாதிரி உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க நீங்க வெள்ளம் எடுத்துட்டு போங்க. வீட்ல இருந்து வெள்ளம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்பப்ப நீங்க கொடுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுட்டு வரும்போது குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சனி என்னதான் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சரி, உங்களுடைய குலதெய்வமும் அதே மாதிரி ஹனுமர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய புது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. அதுவும் தொழில் வேலையில உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குது. அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் நீங்க கண் கூட பார்க்கலாம். ஸோ தனுசு ராசினர் முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல சக்சஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாருன்னா தனுசு ராசிகள் யாருன்னா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.